தமிழக அரசியல் களத்தில் தலைவர்களும் கட்சித் தொண்டர்களும் தீவிரமாக வாக்கு வேட்டையாடிக் கொண்டிருக்கும் சூழலில் புதுச்சேரி தேர்தல் களம் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களை உள்ளடக்கியது புதுச்சேரி மாநிலம். மொத்தம் 12,44,464 வாக்காளர்களை கொண்ட இந்த மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் என்பதால் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் விட அதிக அதிகாரம் படைத்தவர் துணைநிலை ஆளுநரே. உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த மாநிலத்தில் அதிகாரிகள் இடமாற்றம் தொடங்கி அரசின் நிதிநிலை அறிக்கை வரை உள்துறை அமைச்சகத்தின் உதவியின்றி தயாரிக்க இயலாது. இந்த சூழலில் சிறப்பு மாநில அந்தஸ்து பெறுவது என்பதையே இங்கு போட்டியிடும் கட்சிகள் முக்கிய வாக்குறுதியாக அளிக்கின்றன. புதுவையில் அனைத்து இந்த அதிமுக அம்மா ஆட்சி வந்தவுடன் மாநில அந்தஸ்து பெற்று தருவோம். அதேபோல் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற கடன் சுமை 6400 கோடி ரூபாய். அந்த கடன் சுமையை நாங்கள் வந்தால், அம்மா ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் கிட்டத்தட்ட 49 எம்பிக்கள் இருக்கிறோம். அங்கு மத்திய அரசாங்கத்திலே போராடி அந்த 6400 கோடி ரூபாய் கடன் சுமை நிச்சயமாக தள்ளுபடி செய்து எங்களால் முடிக்க முடியும் என்கின்ற அம்மாவுடைய ஈச்சூரிலே குறிப்பிட்டார்கள். வருகின்ற காங்கிரஸ் ஆட்சியானது நிச்சயமாக இந்த புதுவை மாநிலத்தினுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதாக அமையும். வளர்ச்சி அடைவதற்கு உண்டான அத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து தரும். இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும். இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் நாங்கள் வைத்திருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அமைதி தரும்பும் மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் புதுவை மாநில மக்களுடைய எண்ணம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து என்பது மிக முக்கியமானது. அது மக்களுக்கான நன்மை பயக்கக்கூடிய நிலையாக அரசியல் பிரச்சாரத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். இரண்டாவது, மாநில கடன். அன்றைக்கு 90% மானியம், 10% கடன் என்பது மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ 30% மானியம், 70% கடன் என்பது இன்றைக்கு 6500 கோடி ரூபாய் கடனும். ஒரு நாளைக்கு 1,75,00,000 ரூபாய் வட்டியாக செலுத்தப்படுகிறது. எனவே வளர்ச்சி பின்னோக்கி இருக்கிறது. ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி கடந்த முறை ஆட்சியை பிடித்த போதே தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்தபோது மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆண்டதால் இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை. அடுத்து வந்த பாரதிய ஜனதா ஆட்சியிலும் இதுவரை தனி மாநில கோரிக்கை நிலுவையில் இருக்கிறது. வளர்ச்சியில் பின்தங்கி இருப்பது, கூடும் கடன் சுமை, வேலை வாய்ப்பின்மை என பல பிரச்சனைகளுடன் தடுமாறும் புதுச்சேரியின் மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் பிரச்சனைகளுக்கான விடைகளை தேடுகிறார்கள். கடும் நிதி நெருக்கடியில் இருக்கும் புதுச்சேரி அரசு அதிலிருந்து விடுபட வேண்டும். மக்கள் நல திட்டங்கள் தங்கு தடையின்றி செயல்படுத்தப்பட வேண்டும். வேலை வாய்ப்பை புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் என்பது புதுச்சேரி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.